என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதாவது பிரதர், நான் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கிறேன். அதுல பொது தமிழ்ல 7th புது புக் படிக்கலாம் அப்படின்னு எடுத்தா அதுல பாத்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட பேஜஸ் இருக்குது. இதுல புது சிலபஸ்ல என்னென்ன தலைப்பு படிக்கணும் அதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுங்க, அதை மட்டும் கடகடன்னு ஒரு மணி நேரத்துல படிக்கிற மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த நோட்ஸ். ஜஸ்ட் 24 பக்கம் நீங்க படிச்சிட்டிங்கன்னா 99% எல்லா தலைப்புமே கவர் பண்ணி கொடுத்துட்டேன் புது சிலபஸ்ல. உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க. ஸோ அதுக்கு நான் ஓவர்வியூ சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அப்படியே வாங்க கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7th நியூ புக் எடுத்துக்கிட்டா அதில் வந்து கலைச்சொற்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை நான் ஏழு வயசாகவே எடுத்து கொடுத்துட்டேன். மொத்தம் 9 ஏழு இருக்குதுங்க. ஸோ 2 பக்கம் தான் கட்டன்னு படிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா சொல் பொருள், நம்மளுடைய யூனிட் 2ல வந்து கொடுத்துருப்பாங்க சொல் பொருள்னு. உங்களுக்கே தெரியும் சொல் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் 1 2 கேள்வி கேட்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இதே மாதிரி 7 வயசாகவே பிரித்து கொடுத்துட்டேன். சரிங்களா, கடகடன்னு ஒரு முறை படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய சிலபஸில் யூனிட் 1ல பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்னு முதல்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வயசாகவே இங்கே பாருங்கள் பிரித்து எழுதுக சேர்த்து எழுது கொடுத்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 1.25 பக்கம் தாங்க இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதிர் சொல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். இயல் 2ல் ஒரு 6ம் இயல் 7ல் ஒரு 5 தான் இருக்குது. சரிங்களா, எக்ஸ்ட்ரா இருந்தால் நான் அப்புறமா கொடுக்குறேன். ஸோ ஏன்னா 99% சொன்னல, அந்த 1%ல் எக்ஸ்ட்ரா இருந்தால் நான் கொடுக்குறேன். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா, ரைட்டுப்பா. அதுக்கு அடுத்தது இயல் 1ல் புக் பேக்கில் இருபொருள் கொண்ட ஒரு சொல் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே யூனிட் 2ல வந்து நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கும். சரிங்களா, ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழலைகள் குழந்தைகள் பேசக்கூடிய மொழி அழகு, அதே மாதிரி இனிய தமிழ் மொழி என்பது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசுகிற மொழி அந்த மொழி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 5 6 இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபொருள் தரும் சொல்லை அமைத்தல், அதாவது ஒரே ஒரு சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கும். எப்படி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விளக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடலின் பொருளை விளக்கறதுக்கும் விளக்குன்னு தான் சொல்லுவாங்க. இதே நம்ம வீட்டில் இல்லை கோயிலில் அகல் விளக்கு ஏற்றுவாங்களே, அதுவும் விளக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாருங்களேன். ஸோ விளக்குன்றதுக்கு 2 அர்த்தம் இருக்கா. அதே மாதிரி ஆறு அப்படின்னு சொன்னால் நதி போகிறதும் ஆறுன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம நம்பர் போடுமே 1 2 3 4 5 6 6, அதுவும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு 2 பொருள் தருக அப்படின்றத யூனிட் 2ல கொடுத்து வச்சிருக்காங்க நம்ம சிலபஸ்ல. இதுல நிறையவே இருக்குதுங்க. ஒரு 6 இருக்கா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்கேயும் தனியா கொடுத்துருக்காங்க. இப்போ திங்கள் அப்படின்னா மாதத்தையும் குறிக்குது, அதே மாதிரி நிலவையும் குறிக்குது. அதே மாதிரி தை அப்படின்னு மாதம் வராது, கிழமை தானே. சரி பார்ப்போம், அதில் இருக்கும் புக்கில் பார்த்துருவோம். இப்போ இங்கே கூட பாருங்களேன், ஆறுன்னா எண்ணு நதியை குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து அன்னம் அப்படின்னா அன்னம்ன்றது சாப்பாடு, சோறையும் சொல்லுவோம் பறவையும் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இதெல்லாம் டைரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. இதில் இந்த மான்றது ஓரெழுத்து ஒரு மொழியில் தான் வரும். ஆனால் இதில் 2 பொருள் தருக. மான்றது வந்து மாமரம்னு சொல்லுவாங்க, பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. போன குரூப் 4ல கூட அப்படிதான் கேட்டு வச்சிருந்தாங்கல்ல, ஒரு 4-5 பேரை கொடுத்துட்டேன், அதுக்கு வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி எடுங்க அப்படின்னு. கரெக்டா அதில் இது வந்துடுது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா யூனிட் 3 எடுத்துக்கிட்டா மரபு தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு ஏகப்பட்ட தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் உயர்திணை அக்ரிணை அப்படின்னு இருக்கும், பார்த்துறீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7th புக்கில் இயல் 1ல் கவர் ஆகுதுங்க. ஸோ இதில் வந்து இதில் கிட்ட போன குரூப் 4ல கேட்கல. 11th புக்கில் சிறப்பு தமிழில் இருக்கும், அதில் இதே மாதிரி தலைப்பு இருக்குது, அதுலேருந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, மேபி வரக்கூடிய எக்ஸாமில் இதுலேருந்து கூட கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அழகாக ஒரு முறை படிச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட்டுப்பா. அதுக்கடுத்தது வந்து இயல் 2ல் இந்த பிழை திருத்தம்னா ஒருமை பன்மை பிழை, அப்புறம் ஒற்றுப்பிழைலாம் வந்துடுதுங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கொஷினுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு சாம்பிளுக்கு வச்சுருக்கேங்க. சூப்பர்ல, ரைட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பெயர் மறு அப்படின்னு யூனிட் 2ல கொடுத்துருப்பாங்க. இது ஒரு புது தலைப்பு. போன குரூப் 4ல கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கரெக்டுப்பா.
ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இயல் 3ல் கொஞ்சம் ஊர் பேர் இருக்குதுங்க. அதாவது தஞ்சாவூர், திருநெல்வேலி, தஞ்சை, நெல்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து பாருங்களேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதும் கொடுத்துருக்கேன். அப்படியே நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? ரைட்டுங்க. அதுக்கு அடுத்தது இதில் இன்னொரு விஷயங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே யூனிட் 3 5 எஸ் 5ல் இருக்கும். 5 6 எதிலும் இருங்க நான் மேலே போய் பார்த்து சொல்கிறேன். 3 இது ஓகே, இது 6ன்னு நினைக்கிறேன். எஸ் 6 இல்லை 7. கடவுள் ஏதோ ஒரு இயலில் இருக்குது சொல்லிங்க. இயல் 7 தான் நான் பார்த்துட்டேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு திருநெல்வேலி அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த திருநெல்வேலின்ற ஊருக்கு எத்தனை புதிய சொல்ல உருவாக்க முடியும்? திரு அப்படின்றது ஒரு சொல்லா, நெல் அப்படின்றது ஒரு சொல்லா, வேலி அப்படின்றது ஒரு சொல்லா, வேல் அப்படின்றது ஒரு சொல்லா. ஸோ நீங்க போய் பாருங்க, நம்மளுடைய சிலபஸ்ல கூட யூனிட் 2ல சொல்லியிருப்பாங்க புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு. வெறும் திருநெல்வேலிக்கு 4 சொல் இருக்குது. இதே நாகப்பட்டினம் அப்படின்னா நாகம் அப்படின்றது ஒரு சொல்லு, பட்டினம் அப்படின்றது ஒரு சொல்லு, பட்டி அப்படின்றது ஒரு சொல்லு, நாடி அப்படின்றது ஒரு சொல்லு. இதெல்லாம் டைரக்டா கேட்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு முறை அழகா படிச்சு வச்சுங்க. ஒரு 5 இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்துச்சுன்னா நான் அதையும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறேன். ஓகே ஓகே. அதுக்கு அடுத்ததா நம்மளுடைய யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நேற்று மழை பெய்யும் அப்படின்னு சொல்லக்கூடாது, நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொல்லணும்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? அதாவது முக்காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை டிபெண்ட் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக 7th புக்கில் இயல் 4ல் கொடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? இது கொஞ்சம் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட வேர் சொல்ல வச்சுட்டு கூட கேட்டிருப்பாங்க. வேர் சொல்ல வச்சுட்டு நிகழ்காலத்துக்கு எப்படி சொல்லணும், அப்புறம் எதிர்காலத்துக்கு எப்படி சொல்லணும், இறந்த காலத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க, இருக்கிறது எல்லாமே எடுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இவ்வளோதானா இருக்குது? அவ்வளோதாங்க. முக்கியமாங்க ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்கில் தான் இருக்குது. 42 இருக்குது. சரிங்களா? இதில் கிட்டத்தட்ட இப்போ நடக்கிற எக்ஸாமில் கூட இதுலேருந்து தான் டைரெக்டாக கொஷின் கேட்டிருக்காங்க. நான் ஓரேழு தொழில்மொழி கூட 2013 இருந்து 2025 இப்போ 20/7/2025 ஒரு எக்ஸாம் வந்துச்சுல்ல, அது வரைக்கும் ஓரேழு தொழில்மொழியில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அப்படியே ஒரு முறை டெஸ்ட் அடிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யூனிட் 1, 2, 3ல் இருக்கிறத பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்ததான் யூனிட் 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வராரு. அவரது நூல்வெளி படிச்சுங்க. அதுக்கப்புறம் திருக்குறளில் நான் திருக்குறளில் நூல்வெளி மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பழைய புக்கில் ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கடுத்தது உருத்திர கண்ணனார் அப்படின்னு பேர் இருக்கும், அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாரதிதாசன் பற்றி கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் நாலடியார் பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் பழமொழி 400 இருக்குது பாருங்களேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் ஒரு பேர் இருக்கும், அவரை பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் டி கே சிதம்பரனாரர் அப்படின்னு இருக்குல்ல, அவரை பற்றி இருக்குது. நிறைய தலைப்பு கவர் ஆகுது. அது பாருங்க, தவத்திரு குன்னக்குடி அடிகளார் பற்றியும் கொடுத்து வச்சுருக்காங்க. கண்ணதாசன் வரார். இவ்வளோ இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான தலைப்புகள் தான். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கண்ணியமிக்க தலைவர் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும், காயிதே மில்லத். இவரை பற்றி ஒரு யூனிட்டே கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும்தான் வராரு. இதில் இருந்து 2024-25 குரூப் 4 எக்ஸாமில் கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த முறையை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அழகாக ஒரு முறை படிச்சுங்க. ஸோ அதில் வந்து இந்த பாக்ஸ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. அண்ணா வந்து ஒரு புகழ்ந்திருப்பார், தந்தை பெரியார் புகழ்ந்திருப்பார், அதுக்கு ரிலேட்டடாக. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இது இருக்கு பாருங்க, என்ன அதுக்கு பேர் மறந்துட்டனே. சரி, இன்னும் ஒரு தலைப்போடு முடிஞ்சிடுது அறநூட்களில். ஆமாம், முதுமொழி காஞ்சி. எஸ், ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு கொடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே கிடையாது. இப்போ திருக்குறளில் அதிகாரம் கொடுக்கல. சரிங்களா? நான் முதல் ஸ்டார்டிங்லேயே 99% கவர் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப எளிமையான விஷயம். எத்தனை பக்கம்னா 24 பக்கம் தாங்க.
அதுலேயே பக்கம் இன்ட்ரோ இருக்குது, அது தூக்கி போடுங்க. அப்போது 23 பக்கம் படிச்சுட்டா 7th புக்கு கம்ப்ளீட்டட், 99% கம்ப்ளீட்டட். 1%க்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒப்பிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி நம்ம 6th புக்கு கூட நான் சொல்லியிருந்தேன். அதில் ஆனால் நான் அதில் யூனிட் 7 கொடுக்கல, அதை நான் சேர்த்து தரேன்னு சொன்னேன். பட் கொஞ்சம் ஒர்க்குனால அதை கொடுக்கல, கூடிய சீக்கிரம் அதையும் கொடுத்துட்றேன். நீங்கள் 8th புக்கு போகும்போதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட நோட்ஸ் இருக்கும், சரிங்களா? இதை பார்த்தாவே போதும், இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது? புரியுதுப்பா, ஏதோ ஒன்று சொல்ல. இப்போ நான் இது படிக்கணுமா, கொடுங்க படித்து முடிச்சிருவோம் அப்படின்றீங்களா? தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 32 நாளில் 6th-லேருந்து 12th வரைக்கும் புது புக்கு பழைய புக்கில் இருந்து நம்ம புது சிலபஸ் ரிலேட்டடாக ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இயல் 7 வச்சுருந்தோம், 112 கொஷின். அப்படியே என்னென்ன இருக்குதோ, இப்போ சொல்பொருள் 10 இருக்கா 10 கொஷின், பிரித்து எழுதுக 5 இருக்குதா 5 கொஷின், கலைச்சொற்கள் 10 இருக்கா அப்படியே 10 கொஷின் அப்படி கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் புக்கு படிக்கக்கூடாது, இந்த டெஸ்ட் அடித்து பார்த்தாவே புக்கு படித்ததுக்கு சமமாயிடும். அந்த மாதிரி தேடி தேடி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரி, அப்படியே கொஞ்சம் கீழே, அதாவது டெலகிராம் குரூப் லிங்க்ல இருக்குன்னு சொன்னல, அப்படியே கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதிருக்கும், PDF அப்படின்னு இருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் அப்படியே வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை அப்படியே டச் பண்ணுங்க. டச் பண்ணால் அங்கே ஒரு டைமர் ஓடும், 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள், நாங்கள் தேடி தேடி நீங்கள் படிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடாதுன்னு அழகாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.